நீங்க சொல்லுங்க மேடம். நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? சிவாவை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல சக்தி சுந்தர் கிட்ட கொடுத்த தாலியை எடுக்கணும். ஆ, ஆ, அதுதான் நாம இந்த கல்யாணத்தை நடத்த விடாம சக்திக்கு வைக்க போற முதல் ஆப்பா இருக்கணும். ம், ம். அது சரிம்மா. யாரு போய் அந்த சுந்தர் பைய கிட்ட இருந்து அந்த தாலியை எடுக்கிறது? ம், நீதான். நானா? நீதான் எடுத்துருவல்ல. எடுத்துறேன் எடுத்துறேன் எடுத்துறேன். என்ன இது? மீரா நினப்பாவே இருக்கு. எதனால இப்படிலாம் நமக்கு தோணுது? ஒருவேளை ரீசன்ட் டேஸ்ல மீரா நம்ம கூடவே இருக்கிறதுனால இப்படி தோணுதா? பேசாம மீராக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவோம். இல்ல, ஃபோன்ல பேச வேண்டாம். நம்ம நேர்லயே போய் மீராவை பார்த்துட்டு வந்துடலாம். என்ன சக்தி, இன்னும் தூங்கல? இல்ல தீபா, என்னவோ தெரியல, மாமா என்ன நினைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? அப்ப ஃபோன் பண்ணி பேசிடு. ம், இந்த நேரத்துல எப்படி பேசுறது? என்ன சக்தி நீ அவர் பொண்டாட்டி. அது ஊருக்கே தெரியும், ஆனா அது மாமாக்கு தெரியலையே. விடு சக்தி, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் அவர் உனக்கு முழுசா கிடைப்பாரு. சரி, நீ போய் படுத்து தூங்கு. இல்ல தீபா, எனக்கு தூக்கம் வரல. நான் கொஞ்ச நேரம் டிவி பாக்குறேனே. சரி பாரு. இப்ப எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க சக்தி? இல்ல தீபா, இந்த மாதிரி நானும் என் மாமாவும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். நான் கர்ப்பமா இருக்கும்போது மாமா என் கூடவே இருக்கணும், அவர் என்னை பார்த்துக்கணும், அவர் மடியில நான் சாஞ்சி தூங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்காம போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இந்த நேரத்துல யாரு? ஐயோ சக்தி, உன் லவ் செம்ம பவர்ஃபுல். ஏன், என்னாச்சு? வந்திருக்கிறது உன்னோட சிவா. நீ சொன்னது அந்த கடவுளுக்கே கேட்டிருக்கு போல. சரி சரி, முதல்ல போய் கதவை திறங்க. பாவம் மாமா வெளியில நின்னுட்டு இருப்பார்ல. பாரா, புருஷனை காக்க வைக்க மனசே வர மாட்டேங்குது. திறக்கிறேன். ம், சார், மீரா. ஹாய் மீரா. வாங்க சார், உட்காருங்க. ஏன் சார், கதவு திறந்ததுன்னா எனக்கு ஒரு ஹாய் சொல்லலாம்ல? ஓ ஓ சாரிங்க,
கவனிக்கல. இவ்ளோ பெரிய உருவம் வந்து நிக்கும்போது நீங்க கவனிக்கலையா? ஐயோ சாரிங்க, சீரியஸாவே கவனிக்கல. புரியுது புரியுது. ஆமா, இது என்ன இவ்ளோ பெரிய கவரு? ஆ, இதுவா? இது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். மீராக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. அதான் ஏற்கனவே நீங்க டசன் கணக்குல வாங்கி கொடுத்துட்டீங்கல்ல. ஆ, ஆமால, அது தீர்ந்திருக்கும்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தேன். சிவா சார், நீங்க மீராவை பார்க்க வரணும்னா இந்த மாதிரி பழம்லாம் கொண்டு வந்து தான் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க சாதாரணமா வந்தாலே போதும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உள்ள போய் என் வேலையை பார்க்கறேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. ம். என்ன சார் இந்த நேரத்துல? அது வந்து இத சொல்லலாமா வேண்டாமா? சொன்னா மீரா எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. என்ன சார், என்ன யோசிக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஆ, சரி சொல்லிட வேண்டியதுதான். அது 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 வந்து பேசுங்க. ஹலோ சக்தி, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் மாமா வந்திருக்காரு. அப்புறம் என்ன, அவர் மடியில படுக்க வேண்டியது தானே? ம்? நானா? நான் எப்படி? எப்படின்னா ஏதாவது பிளான் பண்ணு. நீ தானே டிவில ஓடின பாட்டை பார்த்து ஃபீல் பண்ண. இப்போ உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. என்ன சக்தி, நீ போல்டான பொண்ணு நினைச்சா இப்படி கோழையா இருக்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ இப்ப அவர் மடியில படுத்தாகணும். ஆ, ஆ, மீரா, ம்? போன்ல யாரு? அது என்னோட ஃப்ரெண்டு. அவங்க தான் உள்ள இருக்காங்களே. இது வேற ஃப்ரெண்டு. ஓ, என்ன மீரா, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? இல்ல இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதோ நர்வஸா இருக்கீங்க. திரும்பவும் ஏதாவது மயக்கமா வருதா? ஆஹா, இது நல்ல ஐடியாவா இருக்கே. ம். அது அது வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல மீரா, எனக்கு எதுவும் வேண்டாம். அட்லீஸ்ட் குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஆம், ம், சரி. ம். மீரா, மீரா, என்னாச்சு மீரா? மீரா, மீரா, மீரா. சக்தி செம்மையா பிளான் பண்ணிட்டா. சூப்பர். என்னங்க, கொஞ்சம் வாங்களேன். தீபா எங்க இருக்கீங்க? தீபா ஒரு நிமிஷம் வாங்களேன். தோ வரங்க வரங்க. என்னங்க, என்னாச்சு? என்னன்னு தெரியலங்க, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. ஓ, மயங்கிட்டாங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க, மாத்திரை போட்டனால லேசா கிறுகிறுன்னு வந்திருக்கும். நீங்க அவளை அப்படியே மடியிலே படுக்க வச்சுக்கோங்க. அ, அ.
கொஞ்ச நேரத்துல அது தானாவே சரியாயிடும். ம் ஆனா உங்களை எழுப்பி மட்டும் விட்டுறாதீங்க. ஆ ஓகேங்க. நீங்க இருங்க, நான் இதோ வந்துடுறேன். ஆ மீரா, என்னாச்சு மீரா? மாமா, இது நடக்குமா நினைச்சு ஃபீல் பண்ண. ஆனா நம்ம காதல் அதை நிறைவேற்றிருச்சு. மீரா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு மீரா. அது நிஜமாக கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னு தெரியல மீரா. முல்லையில தென்னை வைத்து தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. கொல்லையில தென்னை வைத்து தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. மீரா, சாரி மீரா. நான் இந்த நேரத்தில் வந்ததே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான். ஆனா அதை சொல்றதுக்கு தான் எனக்கு தைரியமே இல்லை மீரா. ஆனா இப்ப நான் தைரியமா சொல்லுவேன். இது நாள் வரைக்கும் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற மாதிரி எனக்கு கனவு வருதுன்னு சொல்லுவேன்ல. இன்னைக்கும் அதே கனவு வந்துச்சு மீரா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நீங்க தான் மீரா. அது கனவா இல்லாம நிஜமா இருக்க கூடாதான்னு இப்ப எனக்கு யோசிக்க தோணுது மீரா. இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குதுன்னு தெரியல மீரா. சக்தின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ண எனக்கு ஏன் உங்க மேல இந்த எண்ணம்லாம் வருதுன்னு தெரியல. நீங்க என் சக்தியா இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் தான் மாமா உங்க சக்தி. அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புரிய வரும். நீங்க மட்டும் என் சக்தியா இருந்தா உங்களை நான் எப்படிலாம் தாங்குவேன் தெரியுமா? என்ன மாதிரி கவனிச்சுக்கிற ஒரு புருஷன் எவனும் இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு நான் உங்களை பார்த்துப்பேன் மீரா. மனக்கிளைய தொட்டில் கட்ட மாமனாமன் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. கொல்லையில தென்னை வைத்து தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. அம்மா பண்ணுமா ஆசீர்வாதம் பண்ணாதாம எந்திரிப்ப. முதல்ல எந்திரிமா. பாட்டி, போற காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டு வந்துரு. சொதப்பிட்டு வந்தா அவ்வளவுதான். ஏய், நான் என்ன சங்கீதாவா சொதப்பறதுக்கு? ம், ம், நாகலட்சுமிடி, எப்படி முடிச்சிட்டு வரேன்னு மட்டும் பாரு. ம், ம். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்டி. இத புடி. வர மாட்டேங்குது. அத கொண்ட. எப்படி நம்ம கெட்டப்பு. பாட்டி, இப்ப இது எதுக்கு? ஏய், போற வேலைய சட்டுன்னு முடிச்சு பட்டுன்னு வரணும்னா கெட்டப்ப மாத்தணும். ம், ம். சுபத்ரா, எப்படி பெர்ஃபார்மன்ஸ்? பஞ்செல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ பஞ்சர் ஆகாம வந்தா சரிதான்.
சென்று வருகிறேன், வென்று வருகிறேன். ம். பாட்டி நீ சென்று வா வென்று வா, ஆனா காரியத்தை மட்டும் கொன்னுட்டு வந்துடாத. ஏய், யாருகிட்ட? ம். மேடம், ம். என்ன மேடம் பாட்டி முடிச்சிருவாங்களா? எங்க வந்தாதான் தெரியும். இது வரைக்கும் ஏதாவது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்களா? சில இடங்கள்ல முடிச்சிருக்கு, சில இடங்கள்ல மாட்டியும் இருக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் அடி வாங்காம மட்டும் வந்ததே இல்ல. நல்லா தூங்குறான். அவளும் தூங்குறான். மீனு குட்டி மீனு குட்டி இவன் வேற மூதேவி பையன். மீனு குட்டி ஐ லவ் யூ. ஷூ. ஜுஜு ஜுஜு மூஞ்ச பாரு, நல்லா மூஞ்சொரு மாதிரி இருந்துகிட்டு இந்த மூஞ்ச பார்த்தா கனவே வராது. இவனுக்கெல்லாம் எப்படிதான் காதல் வந்துச்சுன்னு தெரியலையே. இவளாலையும் இவ தங்கச்சியாலையும் தான் இவ்ளோ பிரச்சனை. இந்த பிசாசுங்க மட்டும் வராம இருந்திருந்தா நானும் என் பொண்ணும் இன்னைக்கு ராணி மாதிரி இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு இப்படி பேய் மாதிரி அலையறேன்னா அதுக்கு நீயும் உன் தங்கச்சியும் தாண்டி காரணம். உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் போல இருக்கு. நான் எதுக்கு இந்த ஜப்பான் மூஞ்சிக்காக ஜெயிலுக்கு போகணும்? ஐயோ, படுபாவி இங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. அப்பா, அப்பா, அப்பா. முதல்ல தேடலாம். எங்க தேடியும் கிடைக்கலையே. இவன் தாலியை எங்க வச்சிருப்பான்? இப்போ கூட மீரா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனாலும் நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. என்ன தெரியல. நீங்க சொல்றது உண்மைதான் மாமா. நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.